ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏராளமான அம்மன் ஆலயங்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது, நம்மளோட மனதிலையுமே தோன்றுவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் தாங்க. ஓம் சக்தி கோவில் அப்படின்னும் இது அழைக்கப்படுது. இந்த கோவிலில் மற்ற கோவில்களை போல் இல்லாமல் பெண்களே விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்யலாம். இது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் மேல்மருவத்தூரில் குவிதன் மூலமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட மகிமையை நம்மளால் உணர முடிகிறது. அப்படி சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் ஓம் சக்தி கோவிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அன்னை ஆதிபராசக்தி இரு கர்மம் கொண்டு வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டோடவும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரையுடனும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு 1000 இதழ் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு அழகாக காட்சி தருகிறாருங்க. இந்த அன்னையின் தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல அமைந்திருக்குங்க. இந்த திருவுருவ சிலையை கணபதி ஸ்தபதி வடிவெடுத்திருக்காரு. இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்களா சுயம்பானது காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சித்தர்களோட தலைவி அப்படின்னு போற்றப்படுகிறார். மேலுமே எண்ணற்ற சித்தர்கள் இந்த தலத்தில் உறைந்துள்ளதாகவும் நம்பப்படுவதனால இந்த திருத்தலம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என சிறப்பாக அழைக்கப்படுகிறது. மேலுமே இந்த மார்கழி மாதம் பிறந்தாவே நம்மளுடைய பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்த நாள் தாங்க இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வது நோக்கம்ன்றதாங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே சரியான முறையில் மாலை அணிந்து எப்படி விரதம் இருந்து ஆலயத்திற்கு செல்வது, இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உருவான வரலாறு, மேலுமே இங்கு இருக்கக்கூடிய அற்புத காட்சி, இது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆதிபராசக்தியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவிடுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநிலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவிலுங்க. இந்த தலத்தோட மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களோட தலைவி எனவும் இந்த தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்து இருக்கிறதாகவும் நம்பிக்கை. எனவே இந்த கோவிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என அழைக்கப்படுவது இருக்கு. இந்த தலத்தோட மூலவர் ஆதிபராசக்தியாகவும் ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்தவரும் அழகாக காட்சி தருகிறார். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடிவமைச்சிருக்காருங்க. மேலுமே இந்த சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பானது காணப்படும். மேலுமே இந்த கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமையானது கொடுக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் தங்களோட மாதவிடாய் காலங்களில் கூட இங்கு இருக்கக்கூடிய கருவறைக்கு சென்று வழிபடுறாங்க. மேலுமே இந்த கோவிலோட அமைப்புகள் பார்த்தோமா, இந்த கோவிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர்பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்புகள் மூலம் இந்த கோவிலில் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளுமே பயிற்றுவிக்கப்படுறாங்க. இந்த அமைப்பினை சார்ந்தவங்க சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுறாங்க. இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வராங்க. மேலுமே 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்கு இருக்கக்கூடிய வேப்ப மரமானது வீழ்ந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் அதனோட அடியில் இருந்து புற்றுஸ் கரைந்து சுயம்பானது வெளிப்பட்டது அப்படின்னு கூட வரலாறுமே சொல்லப்படுதுங்க. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூர்த்தமே சுயம்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போது கருவறையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் புற்றானது இருந்தது. அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பானது வெளிப்பட்டது என நம்ம அறிஞ்சிருப்போம். கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என சொல்லி அவ்வாறே அமைத்து கொண்டாள். பக்தர்களை காப்பதற்கும் தீயவங்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை புற்றில் நாகமாக உரைவது மட்டும் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புற்றை வலம் வருவது நவகிரக சன்னதியை வலம் வருவதற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தாங்க இந்த இடம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்திற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த
இந்த வலப்புறத்தை நவகிரக சன்னதியை வலம் வருவதற்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த புற்றை நீங்கள் நாகமாக உறைந்திருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேலுமே அன்னை அன்றிலிருந்து இன்று வரைக்குமே அங்கே தான் அமர்ந்து அருள்பாலிக்கு நல்கி வருகிறாள். 1974ஆம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டதுங்க. அதே ஆண்டே சப்தமாதர் சன்னதியானது எழுப்பப்பட்டது. அரசின வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோவிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டாள். இதன் மூலம் பார்த்திங்கன்னா சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் அப்படிங்கிறது ஆகும். ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்ட கோவில் இது அப்படிங்கிறதுக்காகவும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியவையே சப்த கன்னிமார்கள் ஆவர். இந்த கோவிலுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லைங்க. அன்னை அருள்வாக்கு ஆணைப்படி 1974ஆம் ஆண்டு சித்தர் பீடத்தோட முகிப்பில் ஓம் சக்தி மேலையானது நிறுவப்பட்டாங்க. அன்னையின் சூலமோ அதில் ஓம் சக்தி அப்படிங்கிற மூல மந்திரமோ தனி மேடையில் நிறுவப்பட்டிருக்கிறதுனால இது ஓம் சக்தி மேடை என அழைக்கப்படுது. இதனை மும்முறை வளம் வந்த பிறகு ஆலயத்திற்குள்ளே செல்வது சிறப்புங்க என்பது அன்னையின் ஒரு கட்டளையாகவும் இருந்து வருது. நிச்சயமாக நீங்கள் ஆலயத்திற்கு சென்றீங்க அப்படின்னா இதை 3 முறை நீங்கள் சுற்றி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்திற்குள்ளே செல்ல வேணும். இங்கே நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லைங்க. நவகிரகங்கள் அனைத்துமே ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. அதனால் இங்கு நவகிரகங்களுக்கு என தனியாக சன்னதியானது இல்லை. அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடையானது அமைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதற்கு சுற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்து அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலையுமே வழங்கிற்று. அந்த வேப்ப மரத்தோட சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று. சுயம்புவோட பெருமையை தெரிந்த அந்த மரம் பார்த்திங்களா காரணமாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குங்க. அருள் திரு அடிகளாரோட தந்தையார் திரு கோபால நாயகர் வேப்ப மரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செஞ்சு கீற்று கொட்டகையானது அமைச்சு விளக்கேற்றி பூஜை செஞ்சு வந்தார். அதுக்கப்புறம் 4 பக்கங்களுமே கற்சுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி பார்த்திங்களா 19/1/1977ஆம் ஆண்டானது ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோல் விழாவானது எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவிய தொடங்கினாங்க. அதன் காணிக்கையை கொண்டே கட்டிட பணிகளானது தொடங்கி அவங்க சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. இந்த சித்தர் பீடத்தோட கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமிகம் எனப்படுங்க. இது 2 நிலைகளை கொண்டது. 4 மகாநாசிகளும் 8 அல்பநாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்ட லட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையதுங்க. மேலுமே அர்த்த மண்டபத்தோட கர்ணகுடம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்களுமே கொண்டிருக்கு. கருவறையை சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவருமே கருணை பெருக்கோட புன்முருகல் பூத்தவாறு அமர்ந்திருப்பாங்க. மேலுமே அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றிருப்பாங்க. சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்று சிலை வடிவில் வீற்றிருக்கிறாங்க. இவர்களுக்குமே இங்கு பூஜையானது செய்யப்படுவாங்க. கருவறை முன் பார்த்திங்களா முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலமானது தாங்கியிருக்கு. மேலுமே கருவறையின் இடப்புறத்தே வேப்ப மரமானது தலவிருச்சகமாக அமைச்சிருக்குங்க. அதே மாதிரி புற்று மண்டபத்தோட பின்புறத்துக்கு நாகப்பீடமானது அமைச்சிருக்காங்க. இங்கே கிரகதோஷம் இருக்கிறவங்க இங்கே எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி வழிபடுவாங்க. அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களுமே எளிய நிலைகளில் இருக்கிறவங்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுறவங்களுக்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாள். அந்த சிலை எப்படி அமைய வேணும் அப்படின்னும் அவளே வெளியிட்டாள். 36 அங்குல உயரத்தில் அன்னையின் உருவமானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாள். வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருப்பாள். இவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதை காட்டும். அன்னை தன்னோட வலது கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை எழுந்திருக்கார். இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்திருப்பாள். அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றிருக்கிறது. இப்படி அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாளுங்க. மேலுமே சூனியம் முதலாளவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுபடுவதற்காக அதருணவத பத்ரகாளி கோவிலை அமைத்து கொடுத்துள்ளாள்.
அது மட்டும் இல்லாமல் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் அப்படிங்கிறது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே அப்படிங்கிறது அர்த்தங்க. கருவறைக்குள்ளே யார் வேணாலும் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களும் கூட செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளரோட உருவில் பல பேருக்குமே அருள்வாக்கு சொல்லி வந்தாருங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கிறதே சித்தர் பீடத்தோட சிறப்பாக இருக்குது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவு வாயிலில் ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்ததுக்கு அப்புறமே உள்ளே சென்று அம்மனை தரிசிருக்காங்க. இது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இங்கு அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஆதிபராசக்தியோட சிறப்புகள் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.